So hey guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா like person on your mind. ஸோ உங்களோட மைண்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்சனை நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட நேம் நீங்கள் வந்து லைக் அவங்கள பற்றின தாட் ப்ராசஸ் ஆர் அவங்களோட நேம் நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ லெட் சி லைக் உங்களோட பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட் த ரீடிங் தான். There's a lot of cards. I'm not taking this. Oh. Oh my god. Just give me one more. One more messages. Bottom of the deck, we have Four of Cups. Oh my god. Any more messages? Any more messages? Any more messages? Any more messages? Okay. Messages. Okay. அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்றதை நம்ம இந்த டாரோ கார்ட்ஸ் மூலமா பார்க்கலாம் லேட்டரா. So I have taken the cards. So let's see. அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் லெட் மீ செக் வித் ஒன் மோர் கைடன்ஸ் மெசேஜஸ் ஃபார் யூ கைஸ். ஓவரால் உங்களுக்கு என்ன ஒரு கைடன்ஸ் மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ டன். வி ஹாவ் டேக் த கார்ட்ஸ். இது நம்ம ரீடிங்க்கு அப்புறம் பார்க்கலாம் உங்களோட கைடன்ஸ் ஃபைனலாக என்ன வந்திருக்குன்னு. ஐம் நாட் சி எனி கார்ட்ஸ். உங்கள் முன்னாடி தான் ஷஃபிள் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் கார்ட்ஸ் எல்லாமே. லைக் லெட் சி த லேட்டர் லைக் என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் we see with the cards Ace of Pentacles. Okay, Four of Cups. இது வந்து bottom of the deckல வந்திருந்தது. And next card is King of Wands, Ten of Wands, Five of Swords and the Ten of Pentacles. Okay, so there is a lot of Wands energy இருக்கு. ஃபயரோட எனர்ஜி ரொம்ப ஹெவியாக இருக்குது. எதர் நீங்கள் வந்து ஃபயர் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஏர் எலமெண்ட் கூட டீல் பண்ணிட்டு இருக்கலாம். லைக் லீப்ரா, ஜெமினி, அக்வாரியஸ் அண்ட் ஃபயர் சைன் ஏரிஸ், லியோ, சாஜிட்டேரியஸ். ஓகே, ஸோ ஐ கேன் ஸ்ட்ராங்லி சி தட் அந்த ஒரு எல்லா எனர்ஜிஸுமே தான் ப்ரெசென்டபுளாக இருக்குது. எர்த்தோட எனர்ஜி ப்ரெசென்டபுளாக இருக்குது. வாட்டரோட எனர்ஜி எல்லா எனர்ஜியுமே ப்ரெசென்டபுளாக இருக்குது. சம்வாட் சில பேருக்கு ஸ்ட்ராங்காக வந்து உங்களோட பர்சன் வந்து ஃபயர் ப்ளஸ் யார் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபயர் சைன் கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை ஏர் சைன் கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த காம்பினேஷன்ஸாக இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. லைக் ஃபயர் ப்ளஸ் ஏர், ஃபயர் ப்ளஸ் வாட்டர், சம்வாட், ஒரு ஃபயர் ஆர் வாட்டர் யார் whatever it could be. Okay, so let's see the reading now. So நீங்கள் உங்களோட பர்சன் நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்க வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலி இது கொஞ்சம் லவ் ரீடிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் see that. ஸோ ஹூஎவர் நீங்கள் வந்து யாரை நீங்கள் திங்க் பண்ணாலும் சரி, ஐ திங்க் பாஸ்ட்டில் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரேக்கேஜஸ், ஏதாச்சும் சில இஷ்யூஸ் வந்து நடந்திருக்கும். பட் ஐ திங்க் ஸ்டில் அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அங்கே ஒரு பெஸ்ட் அவுட்கம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே இல்லை. சம்வாட் அந்த ஒரு ஹாட் அண்ட் கோல்டோட எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. சில பேருக்கு வந்து டிஸ்டன்ஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்கக்கூடிய சான்சஸ் சில பேருக்கு நிறையா இருக்குது. சம் டிஸ்டன்ஸோட இன்வால்மெண்ட்மே தான் இருக்குது இந்த கனெக்ஷன்ஸில். அப்படிங்கிறப்போ ஐ ஃபீல் லைக் தட் ஒன்லி. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் வித் Ten of Wands and Ten of Pentacles பார்க்கும்போது நீங்கள் வந்து சிச்சுவேஷன்ஸில் வந்து ஒரு பேலன்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறீங்க. சம்வாட் அந்த பர்சனோட ஆக்ஷன்ஸுமே அந்த மாதிரி தான் இருக்குது. சிச்சுவேஷன்ஸில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. Just a minute, let me get one more cards. What comes out how because I'm seeing some of the energy. Okay, so one more card.
Okay, okay. So yeah, so guys, I can see like with the eight of wands in reverse and joker card in reverse and ten of swords in the reverse. So in the three cards தான் வந்துருந்துச்சு நான் கிளாரிட்டியா எடுக்கும்போது. Okay, fine. So இப்போ நீங்க எந்த பர்சனை பத்தி நீங்க மனசுல நினைச்சாலும் சரி, ஸோ திஸ் பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்வாட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது எந்த விதமா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டெபிலிட்டி ஏதோ கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அங்கே ஸ்டெபிலிட்டி வந்து மிஸ் ஆகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ ஐ திங்க் சம் மோர் ப்ராப்ளி சிச்சுவேஷன்ஸ் ஒரு பேலன்ஸாக கொண்டு வரணும், ஒரு அவுட்கம் நல்ல ஒரு அவுட்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. யூ கேன் சி தட் வித் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் வித் கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எல்லாமே அந்த ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி, அந்த ஒரு பவர்ஃபுல் வைப் எல்லாமே இருக்கு. பட் ஆனால் சம்வாட் அந்த ஆக்ஷன்ஸ் அதில் வந்து ஆக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்குது. அதாவது எப்படின்னா ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அந்த இடத்துல ஆக்ஷனே இல்லாமல் ஒரு ஆப்சன்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. எந்த ஒரு இன்வால்மெண்ட்டுமே இல்லாமல் ரியாலிட்டியில் ஒன்றும் இல்லை, ட்ரீமில் வந்து நிறைய தாட் ப்ராசஸ் இருக்குது, இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும். இன்ஃபேக்ட் ரியாலிட்டியில் கூட அந்த தாட் ப்ராசஸ் இருக்குது, லைக் இந்த மாதிரி டீல் பண்ணணும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லா திங்ஸுமே அவங்களோட மைண்டில் யோசிச்சு வச்சுக்கிறாங்க. பட் ஆனால் ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து புவரான ஒரு ஆக்ஷன்ஸாக இருக்குது. எதுவுமே வந்து செய்ய மாட்டேன்றாங்க, துணிஞ்சு எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. ஸோ அந்த எனர்ஜி தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் இது வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி, ஸோ ஓவரால் பாட்டம் ஆஃப் த டெக்லேயுமே அந்த 4 of Cups வந்து இருக்குங்கனால அந்த ஒரு அகைன் அந்த ஒரு ஏமாற்றம் தான் இருக்குது. சம்வாட் ஏதோ ஒரு அந்த ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி, அகைன் இந்த பர்சனுக்காக ஏதோ நம்ம வந்து வெயிட் பண்ணுறோமோ, ஆல்ரெடி நம்ம ரொம்ப டைம் நம்ம கொடுத்துட்டோம், பட் ஸ்டில் இந்த பர்சனுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோமோ, இன்னும் இந்த பர்சனுக்கு இன்னும் எவ்வளோ தான் ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரிகர் அப் எனர்ஜி, அந்த ஒரு கேஸ் லைட்டிங்கோட எனர்ஜிஸ் தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து ஒரு குட் இன்டென்ஷன் பார்க்கும்போது, ஒரு குட் எனர்ஜி, குட் ரீடிங் பார்க்கும்போது அந்த பர்சனோட இன்டென்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க, சிச்சுவேஷன்ஸை ஒரு பேலன்ஸாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த பர்சன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சில டிஸ்டர்பன்ஸ்னால அந்த பர்சன் வந்து இல்லை என்னால் இதெல்லாம் எடுத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பவர்லெஸ்ஸாக திங்க் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜிஸோட தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஒரு ஸ்டேபிளான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜிஸில் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க அந்த எனர்ஜிஸில் மாறக்கூடிய சான்சஸ்மே ரொம்ப ஹெவியாக இருக்குது. சில பேருக்கு ஏதாச்சும் லாங் டிஸ்டன்ஸ்னால ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது, லாங் டிஸ்டன்ஸ்னால தான் ப்ராப்ளமே இருக்குது அப்படின்னா சில பேருக்கு அந்த லாங் டிஸ்டன்ஸ் இஷ்யூஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய சான்சஸ் சில பேருக்கு இருக்கும். பட் ஆனால் லைக் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பர்சனோட இன்டென்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பர்சன் வந்து எடுத்து செய்யணும்னு நினைக்கிற விஷயம் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு பர்சன் கிட்ட எதிர்பார்க்குறீங்க, எந்த விதமான இருந்தாலும் சரி, இட்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு கரியர் ஒரு ஃபீல்டு வாட் எவர் இட் குட் பி, இந்த பர்சன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, வெரி வெரி சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் இந்த பர்சனால அந்த ஒரு ஆக்ஷன்ஸை வந்து அந்த டேபிளில் எடுத்து வைக்க முடியல, அவ்வளோதான். சம்வாட் ஏதோ ஒரு ஸ்டக் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு எல்லாமே இதெல்லாம் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நான் செய்யணும், இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இதெல்லாம் நான் செஞ்சு அந்த பர்சன் நல்லபடியாக அந்த ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக நான் கொண்டுட்டு போகணும், அந்த ஒரு ரிஜிடாக ஒரு சாலிடாக அந்த பர்சனை வைக்கணும், அந்த பர்சன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த பர்சன் கரியரில் வந்து வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல் சப்போர்ட்டிவாக அந்த பர்சனோட தாட் ப்ராசஸ் எல்லாமே இருக்கே தவிர்த்து அந்த டேபிள் அட் த அப்ஃப்ரண்ட் அவங்களால வந்து எதுவுமே செய்ய முடியல. ஸோ தட் இஸ் வாட் தட் பர்சனோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ லெட்ஸ் சி அவங்களோட ஓவரால் மெசேஜ் பற்றியுமே பார்க்கலாம். ஸோ என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ எஸ், யா, Knight of Pentacles, the Tower, Six of Wands, Queen of Pentacles, the Empress and the Son of Wands. ஓகே, ஸோ சில பேருக்கு வந்து somewhat I just feel like that ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். ஓகே, somewhat ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். அந்த பர்சன் வந்து திங்க் பண்ணிக்கலாம், லைக் உங்களுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு அவசியம் இல்லை, நீங்களே வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. சம்வாட் நீங்களுமே ரொம்ப ஒரு வெல்தியான ஒரு பர்சனாக இருக்கீங்க, நீங்களுமே வந்து எப்படி சொல்லணும்னா லைக் உங்களோட பொசிஷனில் நீங்களுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொண்டு வர அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு அவங்களுக்கே ஒரு சம்வாட் அவங்களோட மைண்ட் தாட் ப்ராசஸில் அவங்க வந்து லைக் அந்த ஒரு டவர் மூமெண்ட் மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. நம்ம எஃபர்ட் போட்டாலும் அது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே, ஸோ யா, மைட் பி அந்த பர்சன் வந்து லைக் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, ஒரு ஸ்டெப் எடுக்கணும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும்,
ஒரு கனெக்ஷனாக இருந்தால் ஒரு கிரவுண்டடாக இருக்கணும், ஸ்டேபிள் கனெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு எல்லாமே நினைக்கிறாங்க. ஆனால் வித் அகைன் வித் நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் இந்த டேரோ கார்ட்ஸ்லையும் பார்க்கும்போது அகைன் யூ கேன் see that with the நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் அந்த பர்சன் ஒரு பென்டிக்கல் ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அகைன் திஸ் பர்சன் ஹாவ் தட் பியூட்டிஃபுல் இன்டென்ஷன், ஸ்டெப்ஸ் எடுக்கணும், செய்யணும், வைக்கணும் அப்படின்னு. பட் சம்வாட் அந்த ஒரு அவங்களோட ஒரு டீப் தாட் ப்ராசஸில் அந்த ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. வித் டவர் கார்டு யூ கேன் see that இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஆஃபர் தான். இந்த பர்சனுக்கு வந்து லைக் அது ஒரு எப்படி சொல்கிறதா லைக் அது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்செக்யூரிட்டிஸ், அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட் செட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அண்ட் வித் 6 of Wands கார்டு நான் பார்க்கும்போது அகெயின் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் தட் அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் நினைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் பிகாஸ் யூ கேன் see with the 6 of Wands நிறையா பேர் இந்த கார்ட்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தே ஆர் ஃபீலிங் தட் நீங்கள் வந்து ஒரு லேம் லைட்டாக இருக்கீங்க. இது உங்களோட பர்சன் இருந்தால் அவங்க வந்து லைக் சோஷியல் மீடியாஸோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், நிறையா ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கலாம். ஸோ தே ஆர் திங்க் லைக் தட் லைக் எய்தர் யூ ஆர் யுவர் பர்சன் திங்க் லைக் தட் லைக் இந்த பர்சனுக்கு நம்ம வந்து நம்ம இருக்கிறது வந்து தேவைப்படாது, இவங்க வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க, இவங்க லைஃப்பில் நல்லா இருக்காங்க, நம்ம குட்டியாக சின்னதாக ஒரு ஆஃபர்ஸ் இவங்களுக்கு சென்ட் பண்ணாலும் சரி, இல்லை இவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து நம்மளை ப்ரியாரிட்டியாக கன்சர்ன் பண்ணுவாங்களா, இவங்க நம்மளை வந்து லைக் அந்த லெவலில் நம்மளை எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, somewhat they are feeling that Queen of Pentacles and the Empress energy, you are be like so beautiful and நீங்கள் வந்து லைக் ஒரு ஃபைனான்ஷியல் லெவலில் ஒரு வெல்தியான ஒரு பர்சனாக இருக்கீங்க. ஸோ எவ்ரி திங் யூ ஆர் பர்ஃபெக்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஈவன் தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அந்த பர்சனோட தாட் ப்ராசஸ் வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு வெல்தியான ஒரு பர்சன், உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது பை த ஹெல்த்தி வைஸ் அண்ட் வெல்தி வைஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சம்வாட் நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஹெல்ப்ன்றது வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படாது. இன்கேஸ் அவங்க ஏதாச்சும் சின்னதாக ஒரு எஃபர்ட் போட்டாலுமே அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இம்பேக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இந்த பர்சனல் தாட் ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பிகாஸ் அகைன் த 7 of Wands you can see that this person wants to take an action. Okay, with the 7 of Wands you can see this person wants to take some action. The person ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அகைன் அண்ட் அகைன் ஐ கேன் see that லைக் இந்த பர்சன் வந்து லைஃப்பில் சில விஷயங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து லைஃப்பில் முன்னேறி இருப்பாங்க. அண்ட் இன்னுமே வந்து போராட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது அவங்களுக்கு. பட் ஸ்டில் அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாரியராக டெஃபினட்டாக இருப்பாங்க. And yeah, I can see that like either it is a girl or boy, யாரா இருந்தாலும் it will be resonate for you. Yeah, so more probably again with the 7 of Wands we can see that இந்த person வந்து உங்களுக்காக வந்து லைக் எந்த ஒரு லெவல் வேணாலும் செய்யலாம், எந்த ஒரு முயற்சி வேணாலும் எடுக்கலாம், எந்த ஒரு லிமிட் வேணாலும் க்ராஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பட் the action is missing here. The action is missing here with the 6 of Wands and with the 7 of Wands, and the action is missing here. உங்களோட சைட்லேருந்து என்ன எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து நிறையா பேர் இருந்தால் என்ன, என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் என்ன, நீங்கள் வந்து அந்த பர்சனை வந்து ப்ரையாரிட்டியாக பார்க்குறீங்க. யூ கேன் see with this இந்த ஹோர்ட்ஸை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கோல்டன் ஹோர்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பர்சன் அந்த மாதிரி தான் பார்க்குறீங்க. லைக் மற்றவங்க உங்களோட லைஃப்பில் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் இந்த பர்சனை வந்து ஒரு ப்ரையாரிட்டியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பர்சன் கிட்ட இருந்து ஆக்ஷன் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அந்த ஒரு பாசத்தையும் அந்த ஒரு ஆக்ஷனையும் காமிக்கிறாங்க தவிர்த்து இந்த பர்சன் வந்து உங்களுக்கு அதை கொடுக்கல. இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரோபோ மாதிரி தான் இருக்காங்க, எந்த ஒரு எமோஷன்ஸுமே இல்லாமல் இருக்காங்க. அந்த ப்ரெசன்ஸ் இருக்குது, பட் ஆனால் அது ஆப்சன்ஸாக இருக்குது. ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இந்த பர்சனோட எனர்ஜிஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. லைக் மென்டலி ப்ரெசண்ட்டாக இருக்காங்க, ஃபிசிக்கலி ஆப்சென்ட்டாக இருக்காங்க இந்த பர்சன், எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை. தட்ஸ் வாட் ஐ ஜஸ்ட் ஃபீல். திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு டேக் சம் ஆக்ஷன் கைஸ். இவ்வளோ பண்ணணும், இவ்வளோ செய்யணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தைரியமாக அதை வந்து செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு செஞ்சாங்கன்னா பெட்டராக இருக்கும். லெட்ஸ் see any guidance for you. Take time to breathe out. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்குரிய ஒரு கார்டு தான், டேக் டைம் டு breathe out. ஸோ சிச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் சில பேருக்கு உங்களுக்கு ஃபீலாக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க சில பேர். பிகாஸ் வித் 6 of Wands கார்டு பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு எனர்ஜிஸ் தான் எனக்கு வந்து அந்த சேனலிங் தான் எனக்கு வந்துச்சு. சில பேருக்கு உங்களோட லைஃப்பில் சில நல்ல நல்ல நியூ பிகினிங்ஸ் உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து இப்போலேருந்தே உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி நீங்கள் வந்து கெட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் சில பேர். அண்ட் ஃப்யூச்சர்லேயும் லைக் இந்த வியூவர்ஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு குட் சேஞ்சஸ் வரக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. லக் இஸ் ஆன் யோர் சைட், பியூட்டிஃபுல் கார்ட், லக் இஸ் ஆன் யோர் சைட்.
Yeah, luck is on your side. Okay, so don't worry about it. நீங்க might be Sagittarius person கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல Pisces, Cancer, Scorpio எனர்ஜிஸ்மே ரொம்ப ஹெவியா இருக்கு with the moon card. And with the Sagittarius, it is strong Sagittarius, Aries, Leo, Sagittarius vibe. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், fire energy very heavy, fire with water combination, fire with earth, fire with air, whatever. Every element is present here, by the way. ஸோ உங்களோட டார்கெட் வந்து மிஸ் ஆகாது. அப்கமிங் இயரில் நீங்கள் இந்த கோடை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, லைக் பாஸ்டில் நிறைய டவுட்ஃபுல்லான எனர்ஜிஸ் உங்களோட சைட்லேருந்துமே இருந்திருக்கும். இந்த பர்சன் மாதிரி தான் நீங்களுமே இருந்திருப்பீங்க. ரொம்ப ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு எனர்ஜியில் இருந்திருப்பீங்க. நம்ம இது செஞ்சால் பெட்டராக இருக்குமோ, நம்ம இது செஞ்சால் பெஸ்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யூ கைஸ் மேபி திங்க் தட். பட் இந்த ஃபியூச்சர் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டார்கெட் வந்து மிஸ் ஆகாத மாதிரி தான் இருக்குது. அந்த பவ் ஸ்ட்ரைட் டு த ஏரோங்கிற மாதிரி தான். ஸோ இட்ஸ் பி லைக் யுவர் டார்கெட் வில் நெவர் கெட் மிஸ். whatever it could be, either love you see இது ஒரு குப்பிட் arrows மாதிரியும் தான் இருக்கு, right? So whatever the targets, it's never gone missed by your side. Okay, so that's what I'm saying, that I hope உங்களோட பர்சனுமே இந்த பேஜ்ல இருக்காங்க. பட் நீங்க இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் இருந்திருக்கீங்க, இப்போ அந்த ஆக்ஷன்ஸை தைரியமா எடுக்கிறதுக்கு நீங்க தைரியமா இருக்கீங்க. ஆனா உங்களோட பர்சன் வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. நீங்கள் யாரெல்லாம் கேட்குறீங்களோ அந்த பர்சன் இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. பட் இன்னும் அவங்க வந்து லைக் அந்த ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபயர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்டெப், அந்த ஒரு ஆக்ஷன்ஸ், அந்த ஒரு தைரியம் அந்த பர்சனுக்கு இன்னும் இல்லை. ஐ ஹோப் ஃபியூச்சரில் இந்த பர்சன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்கலாம். ஓகே, ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் திஸ் பர்சன் ரைட் நவ். just focus on yourself, that take time to breathe out. Okay, just focus on yourself. நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிவார்டுமே உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். I can feel that. Okay, so yeah, work through your fears, whatever. ஸோ கைஸ் லைக் உங்களோட சைட்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களோட எஃபர்ட் நீங்கள் வந்து போடுறீங்க. பட் டெஃபினட்டாக யூ வில் பி கெட் அ சக்ஸஸ் இன் திஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் வாட் எவர் இட் குட் பி. எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கட்டும், பட் யூ வில் பி கெட் அ சக்ஸஸ் டெஃபினெட்லி இன் யுவர் சைட். ஓகே, பட் உங்களோட பர்சன் நான் வந்து உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாரியர் எனர்ஜியில் பிஃபோர் நீங்கள் இருந்திருப்பீங்க. அண்ட் இப்போது ஆன் ஸ்பாட் என்னால் பண்ண முடியும், நான் தைரியமாக நான் இருக்கேன், நான் தைரியமாக நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் தைரியமாக ஒவ்வொரு விஷயம் நீங்கள் இறங்கி செய்கிறது, இட்ஸ் பி லைக் அ வெரி successful for you. Luck is on your side. Okay, it's be like very very successful for you. So உங்களோட பர்சன் வந்து அவங்க மென்டலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இப்படி பண்ணலாம், நம்ம இப்படி செய்யலாம் அப்படின்னு. ஆனால் ஆக்ஷன்ஸ் பண்ணல. ஐ ஹோப் ஃபியூச்சரில் இந்த பர்சன் வந்து ஆக்ஷன்ஸ் இதே மாதிரி நீங்கள் எப்படி பிரேவாக இருக்கீங்களோ, நீங்கள் எப்படி போல்டாக ஒவ்வொரு ஆக்ஷனுமே நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி இந்த பர்சனுமே அந்த ஒரு பிரேவ் அண்ட் போல்டு எனர்ஜியாக வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஓகே, ஸோ எய்தர் இட்ஸ் குட் பி லைக் அண்ட் whatever it could be, the changes will become in your life soon, and that will be a good changes for you, and you guys will definitely be happy. Okay, so lot of passion. I just feel lot of passion energy, fiery energy, from emotions to fire. அதாவது அந்த ஒரு எமோஷனல்லேருந்து அப்படியே லைக் அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், தட் பியூட்டிஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வித், பிகாஸ் when I see this card அந்த ஒரு லைக் அப்பியரன்ஸ் பாருங்க, இட்ஸ் பி லைக் அண்ட் வாட்டர் எனர்ஜி டு த ஃபயர். ஸோ அந்த ஒரு எமோஷ்னல் பாண்ட்லேருந்து வெரி பியூட்டிஃபுல் கார்டு, லைக் வாட்டர் எனர்ஜி, எமோஷ்னல் டு அந்த ஒரு ஃபயர், அந்த ஒரு ஆக்ஷன்ஸ், அந்த ஒரு பேஷன், எடுத்து செய்வோம் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவான அந்த ஒரு எனர்ஜிஸ், அந்த ஒரு ஸ்பிரிட், இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் ஃப்ரம் யுவர் சைட். அண்ட் யா, டெஃபினட்டாக நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒரு முயற்சி அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை தான் கொடுக்கும். ஸோ ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ரீடிங் கைஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசன்ட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசன்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது போல் உங்களுக்கு ஏதாச்சும் மல்டிபிள் டாரோ ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் தமிழ் டாரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது போல் இன்னும் நிறையா லவ் மெசேஜஸ், லைக் லவ் ரீடிங்ஸ் டு சோல்மேட், இன்ஃபேம் ரீடிங்ஸ், அண்ட் அதே மாதிரி பிக் கார்டு ரீடிங்ஸ், ஜாப் ரீடிங்ஸ் எல்லாமே இருக்குது. மந்த்லி ஜூடெக்ஸ் அண்ட் ரீடிங்ஸ் வந்து எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து கண்டிப்பாக நீங்கள் எப்போ பார்த்தாலுமே ரெசனேட் டெஃபினட்டாக ஆகும். பிகாஸ் இது எல்லாமே டைம்லெஸ் ஜென்ரல் ரீடிங்னால நீங்கள் எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் டெஃபினட்டாக கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், இது போல் உங்களுக்கு ஏதாச்சும் லைக் ரீடிங்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்டட் டாப்பிக்லேருந்து ரீடிங் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற அந்த டாப்பிக்லேருந்து நான் ஃபியூச்சரில் டெஃபினட்டாக நான் ரீடிங்ஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும்னா யூ கேன் டூ ரீச் அவுட் ஆன் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணலாம். ஸோ உங்களோட ரீடிங்ஸை வந்து நான் வித்தின் டேவே நான் செஞ்சு கொடுத்துருவேன். வித்தின் டேவே உங்களுக்கு ரீப்ளே ஆர் எல்ஸ் லைக் வித்தின் டே உங்களோட ரீடிங்ஸ் ஆர் நெக்ஸ்ட் டேக்குள்ளே நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன்.
அண்ட் இப்போ ரைட் நவ் நான் ஆஃபர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்கு. நியூ இயரோட ரீடிங்ஸோட ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் இட், ப்ளீஸ் கிராப் இட். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ், நீங்கள் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி டாரோட் 143 ஃபேமிலி. அண்ட் நீங்களுமே இந்த ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் டாரோட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் தம், ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் சேனல் டு தெம். ஸோ அவங்களுக்கும் இது மூலயமா ஒரு பெனிஃபிட்ஸ், ஒரு மெசேஜஸ், ஒரு அலாட் அவங்களுக்குமே கிடைக்கட்டும். அண்ட் yeah guys, so please give your support, please give your support a lot, because each and every day நீங்கள் என்னோட சேனலில் வந்து வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், டெய்லி அப்டேட்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். அண்ட் எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குது உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட அந்த ஒரு சப்போர்ட்டிவ் தான், உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட அந்த சப்ஸ்கிரிப்ஷன், அந்த ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் மோட்டிவேட் மீ, ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் அஸ் வெல் அஸ் யூடியூப் சேனலுமே எனக்கு கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் வாட் எவர் யூ ஆர் டூயிங் ஃபார் மீ, the support you are giving for me and everything. Thank you so much for this. I think we are come to the end, yeah, I hope so, just 1 or 2 days more, that's it. So let's enjoy this day. In the end வந்து like positive enjoy பண்ணுங்க. எவ்வளோ lessons learn பண்ணியிருந்தாலும் சரி, just forgot it and happy, just happy, okay? Because in the 2023 இருக்க அட்லீஸ்ட் இந்த 2 days ஆவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணுங்க, பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க. பிகாஸ் பெட்டர் டேஸ் ஆர் கம்மிங் ஃபார் யூ. நியூ ரீடிங் நான் பார்த்துருக்கேன், லைக் அது ஒரு பெட்டர் டேஸ் ஆர் கம்மிங் ஃபார் யூ. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப் கைஸ். ஸ்டே டியூனட், ஸ்டே ராக், பி ஹாப்பி, stay happy, have a beautiful blessings in the next year, okay? Upcoming year, have a like very beautiful blessings upcoming year. You have it, I know you will definitely have it, yeah. ஸோ நம்ம எல்லாருமே லைக் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஜெயிக்கலாம், அதான் நம்ம சொல்ல விரும்புறது. ஸோ யா கைஸ், ஸோ ஸ்டே ஹாப்பி, ஸ்டே டியூன்ட், பாய், லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், see you, பாய்.